Hello guys, welcome to my channel. ஆல்ரெடி நம்ம சேனலில் PS3 ஜெயில் பிரேக் அப்டேட் பற்றி பார்த்துருந்துருப்போம். ஸோ அது வந்து நம்ம ரஷ்யன் ஹென் வந்து போட்டிருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அதில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, நிறைய வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி சொல்லி நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதனால வந்து இப்போ அந்த ரஷ்யன் ஹென் வந்து இப்போயும் அந்த வெப்சைட் வந்து பிளாக்ல தான் இருக்குது. நம்ம ஒரிஜினல் ஹென் வந்து இப்போ போட முடியாது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒரிஜினல் ஹென்னுக்கு இப்போ ரஷ்யன் ஹென்ல இருந்தே கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் PS3ல இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அதாவது ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் அந்த ஹென்னை வந்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பழைய வெர்ஷனே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி எப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இதை பற்றி, PS3 ஜெயில் பிரேக் பற்றி, உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி, உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய போஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களோ அந்த கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், சிஸ்டம் ஓரியன்டாக, சாஃப்ட்வேர் ஓரியன்டாக, உங்களுக்கு PS3 ஓரியன்டாக, PS5 ஓரியன்டாக, கேமிங் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ அதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக லேர்ன் பண்ணி அதை உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னை வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கைஸ். இதை வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து டேரெக்டாக இன்டர்நெட்டில் போய் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா நம்ம அந்த அப்ளிகேஷனை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை PS3ல போட்டு இன்ஸ்டால் பண்ணுறது. நம்ம வந்து இன்டர்நெட்டில் ஈஸியாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு உங்கள் ஹென்னை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்நெட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து அதை ஹோம் பேஜாக செட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி எஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். எஸ் கொடுத்துருங்க. செட் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் டூல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டெல் பட்டன் அமைக்கி உங்கள் டூல்ஸில் போய்க்கோங்க. டூல்ஸில் போயிட்டு உங்கள் ஹோம் பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் காமிக்கிற URL வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் இன்டர்நெட் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதில் வந்து இந்த ஸ்கெலிட்டன் போட்ட ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஹென் PKG ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இந்த PKG ஃபைலை நான் உங்களுக்கு பென்ட்ரைவில் ஏற்றுறதுக்கும் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் HDD00 அப்படின்னு போட்டிருக்கிறதுல பேக்கேஜஸ்ன்ற ஃபோல்டரில் போட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்து நான் ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக போகலாம். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜரில் இன்ஸ்டால் பேக்கேஜ் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள பிளேஸ்டேஷன் சிஸ்டம் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா hen.pkg அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ வந்து ஹென் டூல்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் பவர் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஹார்ட் ரீபூட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். இது ரீஸ்டார்ட் ஆனதுமே உங்களுக்கு வந்து பழைய ஹென் வந்துடும் பாருங்க. இப்போ ஓப்பன் ஆகும்போதே PS3 ஹென்னு வந்துருச்சுங்களா லோகோ. ஸோ உங்களுக்கு ஹென்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பழைய ஹென்னு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ஒரிஜினல் ஹென்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து சிலர் வந்து மல்டிமேனு அந்த இதெல்லாம் வச்சுருந்துருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன்லாம் ரஷ்யனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
நீங்கள் திருப்பி ரீஇன்ஸ்டால் ஹோம் ப்ரூ அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு வந்து மல்டிமேன் வந்து நார்மல் இங்கிலீஷ்க்கு மாறிடும். கவலைப்பட வேண்டாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வேணும்னா நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.